ஜெகன் கேபிட்டல் ஜோன். நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல நிதின் காமத், ஃபவுண்டர் ஆஃப் ஜீரோதா. என்ன போட்டிருந்தாப்புலன்னா வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த டேர்ன் ஓவர் கால்குலேஷன் எப்படி கணக்கிடுறாங்களோ அந்த முறையில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் வந்து நமக்கு சாதகமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். பொதுவாகவே வந்து ட்ரேடருக்கு ஒரு வர்த்தகர் வந்து எப்படிப்பட்ட வர்த்தகர், எப்படி டேர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணணும், அது ஈக்விட்டியாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், ஆப்ஷனாக இருக்கட்டும், எப்படி பண்ணுங்கிறது ஒரு தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கேன். அது தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். நிதின் காமத் சொன்னதில் ஒரு சின்ன ஒரு மாறுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஆப்ஷன் ரைட்டருக்கு மட்டும் இல்லை, ஆப்ஷன் பையருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கே இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது என்ன, அது மூலமாக என்ன பயன்கள், அது எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போது நான் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஃப்யூச்சருக்கும் ஈக்விட்டிக்காக நான் பேசலை, ஏன்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். சரி, முன்னால் உள்ள ரூலுக்கும் இப்போ உள்ள ரூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேர்ன் ஓவர் எப்படி கணக்கிடுறாங்களோ அதுதான் வித்தியாசம். அது என்னங்க டேர்ன் ஓவர் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னால் ஓல்டு ரூல் பிரகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் ப்ராஃபிட் லாஸை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 500 ரூபா ப்ராஃபிட்னா 500 ரூபா எடுத்துப்பாங்க, 500 ரூபா லாஸ்னாலும் 500 ரூபா எடுத்துப்பாங்க. அதுதான் அதில் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் அப்சல்யூட்னு பேர். அப்சல்யூட்னா என்ன அர்த்தம்னா, கூட்டலோ கழித்தலோ இருந்தால் கூட அதை விட்டு மீத உள்ள அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து அப்சல்யூட் நம்பர் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியம் எவ்வளோத்துக்கு விற்றீங்களோ, இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ப்ரீமியம் விற்றீங்கன்னா அந்த 5000 ரூபாய் சேர்த்துக்கணும். இதுதான் வந்து பழைய வழிப்படி நீங்கள் டேர்ன் ஓவர் கணக்கிடும் முறை. இந்த டேர்ன் ஓவருக்கு 2 அர்த்தம் இருக்குது. நீங்கள் பார்க்குற ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள டேர்ன் ஓவரும் இந்த டேர்ன் ஓவரும் ஒன்று கிடையாது. இந்த டேர்ன் ஓவருக்கு பேர் வந்து பிஸ்னஸ் டேர்ன் ஓவர்னு பேர். டேர்ன் ஓவர்னு பேர். அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் வந்து ஒன்லி ஃபார் டேக்ஸுக்கு மட்டும்தான், டேக்ஸ் கால்குலேஷனுக்கு மட்டும்தான். இதில் கூட இந்த டேர்ன் ஓவரை வச்சு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அதாவது டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டேர்ன் ஓவர். சரிங்களா? சரி, இது வந்து பழைய மெத்தட். புது மெத்தட் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரீமியம் வித்த இது இருக்கு இல்லையா, இது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ராஃபிட்டோ லாஸோ, 500 ரூபா ப்ராஃபிட்டு, இன்னொரு இதில் 500 ரூபா லாஸ்னால் அதை ரெண்டையும் சேர்த்தா போதும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து உங்களோட ப்ராஃபிட் லாஸை மட்டும் கூட்டிக்கிட்டே வரணும். லாஸை கூட்டும்போது மைனஸ்ன்னு சொல்லி கூட்டக்கூடாது, அதையும் ப்ளஸ் பண்ணி கூட்டே வரும். நான் 1000 ரூபா ப்ராஃபிட்டு, இன்றைக்கி 2000 ரூபா லாஸ்னால் 3000 ரூபான்னு சேர்த்துக்கணும். இதுதான் ஒரு எளிமையான கணக்கீடு. இந்த கணக்கீடு வச்சு நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும். சரிங்களா? இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். 2 ட்ரேட் இருக்குது, ட்ரேடு 1, ட்ரேட் 2. சரிங்களா? ட்ரேடு 1ல் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ட்ரேடு 2ல் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கின ப்ரீமியம் வந்து 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, வித்த ப்ரீமியம் 10,500. சரிங்களா? அப்போ 500 ரூபா லாபம் இருக்கா உங்களுக்கு? இது ப்ளஸ் ஆகுதா? சரியா? ரெண்டாவது ட்ரேடில் பாருங்கள், அதே 10,000க்கு வாங்குறீங்க, 9,500க்கு விற்கிறீங்க. அப்போ 500 ரூபா லாஸ் ஆகுதா? இது லாஸ் கணக்காகுதா? இப்போ பழைய முறைப்படி நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் கணக்கிட்டால் எப்படி கணக்கிடுவீங்க? இதையும் கூட்ட வேண்டும். ஏன் கூட்டணும்? இது ப்ராஃபிட்டு கூட்டணும் பழைய மெத்தட் பிரகாரம். வித்த ப்ரீமியம் கூட்டணும் இல்லையா, அது ஒரு 10,500, இங்கே ஒரு 500, ரெண்டையும் சேர்த்தால் 11,000 வரும். சரிங்களா? சரி, இது வந்து பழைய மெத்தட். அதே மாதிரி லாஸுக்கு எப்படி போடுவீங்க? இது 500 கூட்டல் 500ன்னு போடணும். ஏன்னா நீங்கள் வந்து லாஸ் பண்ணியிருந்தா கூட டேர்ன் ஓவருக்கு வந்து என்ன பண்ணிக்கணும்னா கூட்ட தான் செய்யணும். கரெக்டுங்களா? இந்த 9,500 ப்ளஸ் 500 ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வருது? 10,000 வருது. சரிங்களா? இது பழைய வழிமுறைப்படி. புது வழிமுறைப்படி ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த 500 மட்டும் இங்கே எடுத்துகிட்டு போயிடணும், இந்த 500 மட்டும் இங்கே எடுத்துகிட்டு போயிடணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த 2 ட்ரேடுக்கும் சேர்த்து டேர்ன் ஓவர் எவ்வளோ வருது? 11,000 10,000 சேர்த்தா 21,000. இது வந்து பழைய மெத்தட் பிரகாரம். புது மெத்தட் பிரகாரம் இங்கே வெறும் 1000 ரூபா தான் வருது. எவ்வளோ கம்மியாகுதுங்க உங்களுக்கு? 20,000 ரூபாய் கம்மியாகுது. அவங்க டேர்ன் ஓவர் வந்து 20,000 ரூபா கம்மியாகுது. ஏன் கம்மியாகுது? ஏன்னா இது ரெண்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. பழைய மெத்தட் பிரகாரம் தான் வந்து இது எடுத்துக்கொள்ளப்படும். புது மெத்தட் பிரகாரம் இது மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அவ்வளோதான். ரொம்ப எளிமையான கணக்கு. சரிங்க, டேர்ன் ஓவர் போட்டாச்சு, ப்ராஃபிட் லாஸ்லாம் சேம் தானே, வருமான வரி தாக்கல் செய்யும்போது என்னோடய லாபத்தை பொறுத்து தானே நான் வருமான வரி தாக்கல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ஒரு சூட்சமாக இருக்குது. ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான். உங்கள் டேர்ன் ஓவருங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப சொல்கிறேன் பாருங்க. வந்து முதல்ல வந்து என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல் கேஸ்
நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. லாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேர்ன் ஓவர் என்னங்கிறது விஷயமே கிடையாது. நேரடியாக நீங்கள் ஆடிட்டிங் பண்ணி ஆகும். உங்கள் டேர்ன் ஓவர் 1 கோடியாக இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 100 கோடியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சிஏ ஆடிட்டிங் பண்ணலாம். அப்புறம் உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து 5 கோடிக்கு மேலே இருந்தால் சரிங்களா. ஏன்னா இந்த டேர்ன் ஓவருங்கிறது வந்து முக்கியமான ஒரு இடம். அதை வச்சு தான் நீங்கள் வந்து டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ரிசீம்டிவ் டேக்ஸ் போடுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்துலாம் இருக்குது. 5 கோடிக்கு மேலே போடியிருந்தால் கூட நீங்கள் சிஏ ஆடிட்டிங் பண்ணணும். எனக்கு பெரும்பாலும் இங்கே தான் இருக்கும். என்னோட டேர்ன் ஓவர் எப்போவுமே 5 கோடிக்கு மேலே தான் பெரும்பாலான சமயத்தில். சரிங்களா, ரைட். இப்போது உங்கள் டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே இருக்குன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட உங்கள் டேர்ன் ஓவர் 1 லட்சம்னு வச்சுப்போம். உங்கள் டேர்ன் ஓவர் ஒரு கோடி வச்சுப்போம். உங்கள் டேர்ன் ஓவர் வந்து 1 கோடி, அதாவது ஒரு வருஷத்துக்கு உள்ள ட்ரேடு. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு 365 நாளில் கிட்டத்தட்ட 200-250 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குது. எல்லாருடைய ப்ராஃபிட் லாஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட்டினீங்கன்னா ஒரு கோடி வருதுன்னு வச்சுப்போம். சரிங்களா, 1 கோடி வந்து ப்ராஃபிட்டு லாஸ் ரெண்டையும் கூட்டினா சரிங்களா. ஆனால் உங்கள் ப்ராஃபிட் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம்னு வச்சுப்போம் உங்கள் ப்ராஃபிட். சரிங்களா, இது வந்து உங்களுடைய உண்மையான ப்ராஃபிட்டு. சரிங்களா, எவ்வளோங்க? 5 லட்சம். இந்த ரூல் பிரகாரம் வந்து மினிமம் வந்து 6% வந்து நீங்கள் லாபம் பண்ணியிருக்கோம். 6% இதில்ங்க டேர்ன் ஓவரில். அப்போ இதில் 6% வந்து 1 கோடியில் போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 6 லட்சம் நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்க? 5 லட்சம் தான் நீங்கள் உங்கள் பேக் ஆஃபீஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னால் நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் ரூல் வருமான வரி தாக்கல் பிரகாரம் நீங்கள் டேர்ன் ஓவரில் மினிமம் ஒரு 6% நீங்கள் லாபம் பண்ணலைன்னா நீங்கள் பொய் கணக்கு காட்டுறீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு லாபம் கூட வராமல் இருக்கலாம். அதை உறுதி செய்கிறதுக்காக தான் சிஏ ஆடிட்டிங் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிஏ ஆடிட்டரை பார்த்து நீங்கள் சிஏ ஆடிட்டிங் பண்ணிங்கன்னா அவரே என்ன பண்ணுவார்னா, ஆமாம் இவர் சொல்கிறது உண்மை தான், 6% கீழே தான் இவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முத்திரை கொடுப்பாரு. அதோடு அது சரியாகும். சரிங்களா, ஸோ ரைட். சரி, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேளை நீங்கள் 6%க்கு மேலே பண்ணுறீங்க, 10%ஓ இல்லை 12%ஓ இல்லை ஏன் 20% கூட பண்ணலாம். 1 கோடி உங்கள் டேர்ன் ஓவரு, நீங்கள் 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 44ADன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷன் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ப்ரிசீம்டிவ் டேக்ஸ்னு பேர். அதாவது என்னென்னா வந்து 6% நீங்கள் வந்து ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, 6 லட்சம் தான் என் ப்ராஃபிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா மீதி 14 லட்சம் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும், செலவினங்களாக எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். 6% தான் என்னோடய ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விதமான கணக்கு வழக்கும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்போங்க? 44ADங்கிற செக்ஷன் பயன்படுத்தினா. சரிங்களா, ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். 44ADங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல், கண்டிப்பாக பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. சரிங்களா, அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா மினிமம் 6% அல்லது எவ்வளோ லாபம் வந்ததோ அதை நீங்கள் போட வேண்டும் அப்படிங்கிறது. ஒருவேளை உங்களுக்கு 20% வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 20%க்குமே நீங்கள் டேக்ஸ் கட்டலாம், தப்பே கிடையாது. சரிங்களா, ஆனால் 44AD என்ன சொல்லுதுன்னா மினிமம் 6%ஆவது நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், ப்ராஃபிட் வந்ததுன்னு நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் 6% மட்டும் எடுத்து பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் செலவினங்களை இது பண்ணிக்கலாம். இந்த ரூல் வந்து இதுக்கு அப்ளிகபிள். இந்த 6% வந்து டிஜிட்டல் பிஸ்னஸ். நான் டிஜிட்டல் பிஸ்னஸுக்கு 8%. சரிங்களா, நான் டிஜிட்டலுக்கு வந்து 8%. சரிங்க, நம்ம ட்ரேடிங் டிஜிட்டலில் வர்றதுனால நமக்கு 6% வந்துடுது. சரிங்களா, இதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் படி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, ரொம்ப எளிமையாக புரியும் உங்களுக்கு. இப்போ முதல்ல உங்களுடைய டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே இருக்குன்னு பார்க்கணும். 5 கோடிக்கு மேலே இருந்தால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, நேராக டேக்ஸ் ஆடிட்டிங். இதுக்கு நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டியது வந்து ITR 3ங்கிற மெத்தட் பிரகாரம் நீங்கள் தாக்கல் செய்யணும். இது செஞ்சு முடிச்சிருங்க, ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்து இது வந்து டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 கோடிக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா மினிமம் 6% நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம்னு பார்க்கணும். இல்லைங்க, நான் மினிமம் 6% சம்பாதிக்கலை, அதுக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீங்களோன்னு வருமான வரித்துறை நினைக்குது. அப்படி பொய் சொல்லலைங்க, வேணா நான் ஒரு சிஏ ஆடிட்டிங் வச்சு நான் ஆடிட் பண்ணி நான் ITR 3 மூலமாக நான் வந்து டேக்ஸ் ஆடிட்டிங் பண்ணுறேன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா எந்த விதமான கேள்வியும் கேட்காம அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா, இது போக
இப்போ 6% மேலே சம்பாதிக்கிற பட்சத்தில் நீங்கள் 44 ஏடி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய படிவம் வந்து ITR-4 அப்படிங்கிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 6% மட்டும் நீங்கள் ப்ராஃபிட்னு டிக்ளேர் பண்ணலாம், லாபம். இதுக்குரிய டேக்ஸை மட்டும் கட்டிட்டு மற்றது எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும். இது வந்து ப்ரிசிம்டிவ் டேக்ஸ். நான் சொன்ன மாதிரி 44 ஏடி யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஆடிட்டரில் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்கள். தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்காதீங்க. இல்லை எனக்கு 20% ப்ராஃபிட் வந்திருக்கு, இவ்வளோ காட்டணும்னு நினச்சா காமிச்சிக்கோங்க. நான் தனிப்பட்ட முறையில் 44 ஏடிங்கிறத வந்து 44 ஏடி செக்ஷனை நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் எப்போவுமே CA ஆடிட்டிங் தான் பண்ணுறேன், காலங்காலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, இதுக்கும் இப்போ சொன்ன டேர்ன் ஓவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ உள்ள காலத்தில் 2 அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா? 2 பயன்கள் இருக்குது. முன்னால் இந்த 5 கோடின்னு இருக்குதுல்ல, இது 2 கோடியாக இருந்தது. இப்போது அதை 5 கோடியாக வச்சுட்டாங்க. அதனால் 2 கோடியை விட 5 கோடிங்கிறது கொஞ்சம் அதிகமான கொஷன் தானே, அது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தானே. நம்பர் 1. சரிங்களா? 2 அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி வந்து இப்போது லிமிட் வந்து என்ன ஆச்சுன்னா 2 கோடியிலிருந்து 5 கோடியாக மாற்றப்பட்டு உள்ளது. இது வந்து நான் டேர்ன் ஓவர் லிமிட் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த டேர்ன் ஓவர் கால்குலேஷன் இருக்குல்ல, டேர்ன் ஓவர் கால்குலேஷன் முன்னால் வந்து ப்ரீமியமும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எடுக்கல இல்லையா, அப்போ டேர்ன் ஓவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். முன்னால் வந்து இப்போ 920 ஸ்டார்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அட் தி மணியில் நீங்கள் செல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, நான் வந்து மேலே ஒரு 15,000 ரூபாய்க்கு செல் பண்ணுவீங்க, கீழே ஒரு 15,000 ரூபாய்க்கு ப்ரீமியத்துக்கு சொல்கிறேன் செல் பண்ணுறீங்க. செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 30,000 டேர்ன் ஓவர் வந்து ஒரு என்ட்ரிக்கே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ டேர்ன் ஓவர் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரீமியம் விற்றதையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா வந்து டேர்ன் ஓவர் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இது வராது, ஒன்லி ப்ராஃபிட் லாஸ் மட்டும்தான் வரும். சரிங்களா? ப்ரீமியம் இங்கே வராது. ப்ரீமியம் வராதனால உங்கள் டேர்ன் ஓவர் எப்போவுமே குறையாதான் இருக்கும். டேர்ன் ஓவர் குறையா இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே பெரும்பாலான ரீட்டைல் பீப்புள் வந்து 5 கோடிக்கு மேலே போக மாட்டீங்க. 5 கோடிக்கு மேலே போகாதனால பெரும்பாலும் உங்கள் டேர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே போகாதனால உங்களோட ப்ராஃபிட் எப்போவுமே 6% மேலே தான் இருக்கும். சரிங்களா? 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். 20%, 26% மேலே இருக்கிறதுனால நீங்கள் 44 ஏடி அப்படிங்கிற செக்ஷனை பயன்படுத்தி ITR-4 மூலமாக நீங்கள் படிவம் தாக்கல் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா வந்து உங்களுடைய வருமான வரியை பெருமளவு குறைக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 பயன். 2 கோடியிலேருந்து 5 கோடி டேர்ன் ஓவர் கால்குலேஷனில் ப்ரீமியம் கிடையாது, ப்ராஃபிட் லாஸ் மட்டும்தான். பண்ணிங்கன்னா நிம்மதியாக இந்த ITR-4 44 ஏடி செக்ஷன் பயன்படுத்தி 44 ஏடி பயன்படுத்தி நீங்கள் படிவம் தாக்கல் செய்ய முடியும். சரிங்களா? ஆனால் நான் சொல்லிடுறேங்க, நான் வந்து ஆடிட்டர் கிடையாது. நீங்கள் ஆடிட்டர் கலந்து ஆலோசித்து இது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்கள் வருமான வரியை எந்த அளவுக்கு குறைக்க முடியும், எப்படிலாம் பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சு கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.